நெஞ்சமே கலங்காதே. அந்த குழந்தைக்கு பாத்தீங்கன்னா மூச்சு கோளாறு ஏற்பட்டது, வீசிங் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அந்த மூச்சு கோளாறு நிமித்தமா குழந்தை இறந்தே போயிடுவான்னு சொல்லி டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமை. நாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம். எத்தனையோ மனிதர்கள் வந்தாங்க, சொந்த பந்தம் எல்லாம் வந்து சொன்னாங்க, நீங்க அங்க கொண்டு போங்க சரியாயிடும், இந்த சாமி கிட்ட கொண்டு போங்க, அங்க அந்த தெய்வத்தை கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியும் எல்லா தெய்வங்களையும் கைவிட்டாங்க. கடைசியில் நாங்க என்ன செய்யறதே தெரியாம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நாங்க அட்மிட் பண்ணோம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகும் சொல்லி எனக்கு பயமுறுத்தினாங்க டாக்டருங்க. என்னால என்ன செய்யறதுனே தெரியாம நான் அழுத வேலை உண்டு, புலம்புன அழுதுன, எத்தனையோ தெய்வங்களை கூப்பிட்டேன், நான் நம்பின நிலையெல்லாம் எனக்கு கைவிட்டுச்சு. ஆனால் பாருங்க, அந்த நாட்கள் இயேசு யாருன்னே எங்களுக்கு தெரியாது, இயேசுனா எப்படி இருப்பாருன்னே எங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை எங்களுக்கு தெரியாத நேரத்தில் தான் என்னோட சகோதரி மூலியமா நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டினா உன் பிள்ளைக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி என் சகோதரி அந்த ராத்திரி வேலையில இரவு 12 மணி இருக்கும், நாங்க ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கொண்டு போனோம். ஏற்றி போய் அட்மிட் பண்ணிட்டோம். டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லா மருந்தும் போயிடுச்சுங்க, எந்த மருந்தும் குழந்தைங்க வேலை செய்யல, மூச்சு திணறல் நிற்கவே இல்லை, எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க எந்த தெய்வத்தை நம்புறீங்களோ அந்த தெய்வத்தை நீங்க நம்புங்க, அவங்க தான் அந்த தெய்வம் தான் உங்களை வந்து கைவிடாது, உங்க குழந்தைக்கு ஜீவனை கொடுப்பாருன்னு சொல்லி டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க. நாங்களாம் அழுது முட்டி போட்டு, எங்களுக்கு ஜபம் பண்ண தெரியாது, இயேசு எப்படி கூப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாது. பாருங்க, அந்த நேரத்தில் தான் எங்கள் சகோதரி போற சர்ச்சில் இருந்து ஒரு பாஸ்டர் எங்களுக்கு ஜபம் பண்ணாரு, ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டு உலகம் ஃபுல்லா நீ போய் சாட்சி சொன்னா உன் பிள்ளைக்கு சாட்சியா உன் பிள்ளைக்கு அவர் ஜீவனை கொடுப்பாருன்னு நான் சொல்றேன்னு அந்த பாஸ்டர் ஜபம் பண்ணாருங்க. அந்த ராத்திரி வேலையில ஜபம் பண்ணி விடிய காலையில் 4 மணி இருக்கும், டாக்டர் என்ன கூப்பிட்டு உன் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் வந்துச்சு, எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க கொடுத்த மருந்து எல்லாம் போச்சு, எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தை எழுந்து நான் பெட்டை விட்டு எழுந்து நடக்கிறான்னு சொல்லி டாக்டர் என்ன கூப்பிட்டு பேசினாரு. எந்த பிரச்சனையும் இல்லை, குழந்தைக்கு சுகம் கொடுத்துட்டாரு. அப்பதான் நான் விசுவாச்சேன், உயிருள்ள தெய்வம் யாருன்னு பார்த்தா இயேசு தாங்க.